கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 24 அதிகாரம் 6 வசனம். அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24 அதிகாரம் 6 வசனம். அவர் உயிர்த்தெழுந்தார். யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பாவை சொல்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உயிர்த்தெழுந்தனால நினைவு கூற விதமாக உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஏசப்பா மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். வசனம் சொல்றது அவர் உயிர்த்தெழுந்தார். அவரோட கல்லறையை ஏசப்பா கூட இந்த ஸ்ரீங்கெல்லாம் போய் பார்க்குறவில்ல. கல்லறையில் அவரோட உடம்பு இல்லை. தூதருங்க சொல்கிறாங்க அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆமென். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். அவர் உயிர்த்தெழுந்து அநேகரோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ஆமென். இன்னமும் செய்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். இந்த உலகத்தில் சொல்லலாம் எவ்வளோ கோடி தெய்வங்கள் இருக்குது, ஆனால் இவரே மெய்யான தேவன், இவரே உண்மையுள்ள தேவன். அவர் பேர் தான் இயேசு. ஆமென். இன்னைக்கு இயேசுப்பா உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சொந்த ரட்சகரை அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தெல்லாம் விட்டுருங்க. உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசுப்பா ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால தான் அவர் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார், இனிமேலும் உயிரோடு இருப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.